ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ½ கேஜி சிக்கன் வச்சு எப்படி ஒரு பாய் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சும்மா வேறு லெவலில் டேஸ்ட் இருந்தது. கண்டிப்பாக இதை செய்யுங்க, ரொம்பவும் அற்புதமாக இருந்தது. அதே நேரத்தில் குயிக்காக செய்கிற அளவுக்கு இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனிமேல் பிரியாணி ரொம்ப கஷ்டம், நம்மளால் செய்ய முடியாது, குழஞ்சி போயிடும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருக்காதுங்க. வாங்க அப்படி ஒரு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்றேன். ஆயில் சேர்த்துட்டு அதோட ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்குங்க. பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, கடல் பாசி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஆனியனை தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்குங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா ஆனியன் வதங்கட்டுங்க, நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டுங்க. எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி டேஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு உடனே தக்காளி சேர்த்துடலாங்க, இல்லைனா ரொம்ப அடி பிடிக்கும். நான் ஒரு 3 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிச்சதெல்லாம் நல்லா அதை நல்லா சுரண்டி நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. இந்த மாதிரி வதக்கும் போது நல்லாவே தக்காளி உடஞ்சி வந்துடும். ஸோ நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம். அடி பிடிச்சதும் சால்ட்டு போடுறதால நல்லாவே அதை ஃபுல்லாக சுரண்டி வர்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க, ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி. ஸோ நல்லா இது வதங்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம எடுத்துன்னு ½ கேஜி சிக்கன் நல்லா நான் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கின்னு வச்சுருக்கேங்க. ஸோ எனக்கு லெக் பீஸ் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் ஃபுல்லாகவே நான் கறியாக வாங்கின்னு வந்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கின்னு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்கட்டும் சிக்கன். ஏன்னா நம்ம தம் போட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம பாய் வீட்டு ஸ்டைலில் செய்கிறதால இந்த மாதிரி செஞ்சால் போதுங்க. நல்லா வதங்கட்டும் சிக்கன். நெக்ஸ்ட்டு புதினா இலையை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு 2.5 ஸ்பூன் கர்ட் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க. நம்ம தயிர் சேர்க்கறதால நல்லா சாஃப்டாகவே சிக்கன்லாம் வெந்துருங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக தயிர் சேர்த்துருங்க. நல்லா இந்த மாதிரி சிக்கன் நல்லா இதோட ஊறி வெந்து வரட்டும். நெக்ஸ்ட்டு இதோட மசாலா சேர்த்துடலாங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாங்க. ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துடலாங்க. தேவையான அளவு நம்ம சில்லி பவுடர் சேர்த்துடலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பாருங்க, மசாலா சேர்த்த உடனே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுங்க. நல்லா இந்த மாதிரி கறியோடு நல்லா மெர்ஜ் ஆகிற அளவுக்கு வேகட்டும். நல்லா வதக்கி விடலாம். இப்போது இது தனியாக வேகட்டுங்க. நெக்ஸ்ட்டு ரைஸை நம்ம வடித்து வச்சிடலாம். அதில் நான் கடல் பாசி, பிரியாணியில் ஸ்டார் பூ, கிராம்பு எல்லாம் சேர்த்து நான் தண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு ½ அன் ஹவர் பிரியாணி ரைஸை ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சாக்கா உடஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. நீங்கள் தைரியமாக ஊற வச்சு வாஷ் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா உதிரியாக பதமாக வர அளவுக்கு ரைஸை வடித்து வச்சுக்கலாங்க.
அரிசி வந்து உடஞ்சிடுமேன்னு யோசிக்க தேவையில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் வந்து நல்லா கிளறி விடலாங்க. ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரேவி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ அடி பிடிச்சிருந்தா நல்லா வந்து அதை வந்து ஸ்க்ரப் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்குதுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து வடிச்சிருக்க ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரைஸை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து எல்லா ரைஸையும் சேர்த்துடலாங்க. எல்லா ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஸோ நம்ம வந்து லேயராக சேர்க்க போகிறதில்ல. ஸோ எல்லா ரைஸையும் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி எல்லா ரைஸையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ப்ராப்பர் மிக்சிங் வந்து கொடுக்கலாங்க. ரைஸ் உடஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க தேவையில்லைங்க. ரைஸ் வந்து உடையாது. நீங்கள் வந்து ஸ்லோவாக நல்லா ப்ராப்பர் மிக்சிங் கொடுத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து எல்லாத்தோடவும் ரைஸோடு நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா ப்ராப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ப்ராப்பர் மிக்சிங் கொடுங்க. ப்ராப்பர் மிக்சிங் கொடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து தட்டி விட்டுறலாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்மளுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா ஃபுட் கலர் இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக மேலே வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது அங்கங்கே ஒரு ரைஸில் வந்து ஃபுட் கலர் வந்து இருக்குங்க. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி எம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து தட்டி விட்டுடலாம். தட்டி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க. விசில் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே தம்லேயே வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளும் வந்து பாய் வீட்டு ஸ்டைலில் வந்து பிரியாணி என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு யோசிக்க தேவையில்ல. இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணும்போது சும்மா வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சும்மா அப்படி இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.